கோயம்பேடோட பேருந்து நிலையத்தில் வந்திருக்கோம். இங்கே நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இந்த இடத்த வந்து ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத. நிறைய தவறு நடக்குது, போதைப்பொருள் நடக்குது, பெண்கள் சம்மந்தப்பட்ட இழிவுத்தரமான வேலை நடக்குது. எங்கே ரூமு ஃபோன் நம்பர் எங்கிட்ட. இங்கே அவ்வளவு சரக்கு பாட்டில்ஸ் டெய்லியுமே வந்து இங்கே மது வந்து நிறைய நபர்கள் அருந்திட்டு வந்து போகிறாங்க அப்படின்றது இதிலே தெளிவாக வந்து தெரியுது. முன்ன நல்லதா இருந்தது, இப்போ ரொம்ப அநியாயமா இருக்குது. என்னென்ன குடி அடிச்சுக்கிறது, கொள்றது, திருடுறது, ரொம்ப அநியாயம் பண்றது. இரவு நேரங்களும் கொஞ்சம் இல்லீகலாக வெளியாலாம் வந்து தங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. நிறைய திருடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிட்டு, தூங்கி நிற்கிறவங்க பாக்கெட்டில் ஃபோன் எடுக்கிறது, காசு எடுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய சாதனங்கள் அங்கே மேலே ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யாரோ உடச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட ஒரு செலவாக தான் வந்து இருக்குது. பட் அது இன்றைக்கி பாலாக வந்து போயிருக்கு. இது அப்படியே கேமரா பக்கத்தில் வந்து வாங்க. இது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். பட் அது எந்த அளவுக்கு மோசமாக இப்போ வந்து ஏற்பட்டு வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க வந்து முடியுது. இது எல்லாமே கேட்பாரிட்டு தான் வந்து போயிருக்கு. நீங்கள் நிறைய சிசிடிவி கேமராஸ் வந்து இருக்குது. இதை உங்களால் பார்க்க வந்து முடியும். இந்த மேலே வந்து தெரியும். இதெல்லாம் ஒர்க் ஆகுதானும் வந்து தெரியல. இதையும் வந்து உறுதிப்படுத்தணும். ஏன்னா பார்த்தாலே வந்து தெரியுது இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஓல்டு டைப்பு. அது உண்மையிலே உபயோகமான சரி, பட் இருந்தாலும் அதையும் வந்து பராமரிக்கணும். புதுசாக போட்டு வந்து பராமரிக்கணும். இரவு நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மின் விளக்குகளே வந்து எரியாதான், டியூப்லைட்ஸே வந்து எரியாதான். இரவு நேரத்தில் ஏதோ மயானம் மாதிரி இந்த பெங்களூர் பேருந்து ஏறக்கூடிய பஸ்ஸுகளும் இந்த ஒசூருக்கான பேருந்துகள் நிற்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மும் மயானம் மாதிரி இரவு நேரத்தில் காட்சி அளிக்கும். அது வந்து பஸ் ஏறுறப்ப எங்களுக்கு ரொம்ப பீதியை வந்து கொடுக்கும் அப்படின்லாம் ஒரு சில பயணிகள் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணதை பார்க்க வந்து முடியுது. வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோ தமிழ். 35 வருடம் பாரம்பரியமாக பழமை மிக்கதாக வந்து இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம். ஒரு டைமில் இந்த கோயம்பேடு மெயின் பேருந்து நிலையம் தான் இந்த சென்னை சிட்டியோட ஹாட்ஸ்பாட். அது மட்டும் வந்து இல்லாமல் சென்னையிலேருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் போகக்கூடிய பேருந்துகள் எல்லாமே, வெளியூருக்கு போகக்கூடிய முக்கியமான ரூட் பஸ் எல்லாமே இங்கே தான் வந்து இருக்கும். பட் அப்படி இருக்கிற இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்த 35 வருட காலம் ஆனதுக்கு அப்புறமா இன்னைக்கு ஒரு பாலடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்காக கேட்பாரற்ற, அதுவும் இரவு நேரங்கள்லாம் வந்து ஏதோ ஒரு கல்லறையில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தெல்லாம் வந்து கொடுக்கறதா மக்கள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் வந்து இல்லாமல் 35 வருடங்களான இந்த ஒரு பில்டிங் அதுக்கப்புறமா பராமரிப்புகள் எதுவுமே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து பண்ணாத காரணத்தினால இடர்பாடுகள் நிறைய வந்து ஆகி நிறைய விரிசல் வந்து விழுந்து காணப்பட்டுட்டு வந்து இருக்குது. ஸோ இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இப்போ புதுசாக கீழம்பாக்கத்தில் வந்து பேருந்து நிலையம் வந்து கொண்டு வந்த காரணத்தினால இங்கே ரொம்பவே லிமிட்டடான ஒரு சில ஊர்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த பாலடைஞ்சு கிடக்கக்கூடிய இந்த கட்டிடத்தோட நிலைமை வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கோயம்பேடோட பேருந்து நிலையத்தில் வந்திருக்கோம். இங்கே நீங்களே வந்து பாருங்கள் எப்படி இந்த இடத்த வந்து ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்றத. குப்பைகள் போடுறதே நம்ம தவறு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் இங்கே அவ்வளவு சரக்கு பாட்டில்ஸ் டெய்லியுமே வந்து இங்கே மது வந்து நிறைய நபர்கள் அருந்திட்டு வந்து போகிறாங்க அப்படின்றது இதிலே தெளிவாக வந்து தெரியுது. நிறைய பொதுமக்களும் இந்த மாதிரி இரவு நேரங்களில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை தப்பான முறையில் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறப்பவே வந்து தெரியுது. ஸோ போதை இல்லாத ஒரு சூழ்நிலையை தமிழகத்தில் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தெல்லாம் கருத்தில் வந்து எடுத்துக்கணும். இப்படி இரவு நேரத்தில் மக்கள் வந்து ஏதோ ஜாஸ்தி கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் மாதிரி அதிகப்படியான மக்கள் இங்கே இல்லை அப்படின்னாலும் இங்கேயும் பேருந்துகள் ஏற வர இரவு நேரத்தில் பயணிகள் வந்துட்டு தான் வந்து இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பாலடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பில்டிங்குள்ளே போயிட்டு எல்லாருமே வந்து இங்கே மது அருந்திட்டு வந்து இருந்தால், அதுக்கு அலோ வந்து இந்த அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தால், நாளைக்கு பேருந்து நிலையம் வளாகத்துக்குள்ளேயே மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். அது மட்டும் வந்து இல்லாமல் இது பொதுமக்கள் ஜாஸ்தி புழங்கக்கூடிய ஒரு இடம். இங்கே இல்லைனாலும் டவுன் பஸ் எல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா டவுன் பஸ் ஏறுற இடங்கள்லாம் வந்து இருக்குது. அங்கே போயிட்டு டவுன் பஸ் சார்ந்து பயணிகள்லாம் ஏற தான் வந்து செய்வாங்க.
அப்போ அவங்களுக்கும் பாதுகாப்பு உறுதி பண்ண வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. ஸோ இந்த புதிய அரசு இந்த போக்குவரத்து கழகத்தில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கோயம்பேடு பேருந்து நிலையம்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பழமையான கட்டிடங்களை மிஸ்யூஸ் பண்ணுறத பொதுமக்கள் ஒரு சிலர் மிஸ்யூஸ் பண்ணுறத தடுக்கணும் உடனடியாக. இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதா? இன்னைக்கு இப்போ ரொம்ப மோசம். வேறு வெளியிருந்து வர ஆட்கள் மோசம். நிறைய தவறு நடக்குது. போதைப்பொருள் நடக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்ட இழிவுத்தரமான வேலை நடக்குது. நாங்களும் டிப்போல் தான் ஒர்க் பண்ணிக்கிறோம். முன்ன இந்த விட இப்போ ஒரு 10% இப்போ போலீஸ் ரவுண்ட்ஸ் இந்த ஒரு மாதம் போலீஸ் ரவுண்ட்ஸ் வரல ஒரு 10% குறைஞ்சிருக்குது. மற்றபடி குறைஞ்சபடி தெரில. ஒவ்வொரு நைட்டில் வெளியிருந்து வர பயணிகளை அசந்து தூக்கினா செல்ஃபோன் அடிக்கிறது, பேக் அடிக்கிறது, பணம் அடிக்கிறது. இன்னைக்கு திருட்டு சம்பவம் நடந்தாங்க. ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 20 பேராவது ஃபோனை விட்டு தவிக்கிறாங்க பாவம். அது இன்னும் கட்டுப்பாட்டுக்கு வரல. குற்றச்சம்பவம் நிறைய நடக்குது. அது கவர்மெண்ட் கட்டுப்பாடு கொண்டு உள்ள இந்த கட்டடம்லாம் எப்படி இருக்கு? அதெல்லாம் வருஷக்கணக்கு ஆக்சுவலி டேமேஜ் தான். இல்லை அதை யாருமே பராமரிக்கல. இல்லை பராமரிக்கல. என்ன காரணமாக இருக்கும் அதுக்கு? அது இதுக்கு முன்ன சொன்னாங்க இந்த இடம் பஸ் ஸ்டாண்டே வெளியே போயிடுது, மால் வரப்போகுதுன்னு சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்ன. ஆனால் எலெக்ஷன் பிறகு அது இல்லை, இங்கே மீண்டும் கண்டினியூ பண்ணணும். ஆனால் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணல. அப்படி தான் இருக்குது. அப்படி தான் எதுவுமே பண்ணல. பராமரிப்பில் எதுவும் கிடையாது. அவ்வளோதான். அது அப்படி தான் போயிடுது. இரவு நேரத்தில் இங்கே இந்த ஒசூர், பெங்களூர், முக்கியமாக பெங்களூர்லாம் அடிக்கடி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இங்கே பெங்களூருக்கான பேருந்துகள் இரவு நேரத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையம், இந்த பழைய பேருந்து நிலையத்திலிருந்தும் கிளம்புற காரணத்தினால நிறைய பயணிகள், நிறைய பெண்கள் வரதான் செய்வாங்க. இப்படி சமூக விரோதிகளோட ஒரு கூடாரமாக இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, இல்லை ஜாஸ்தி இந்த மது அருந்துறவங்க, போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இரவு நேரத்தில் இந்த அரசாங்கம் அலோ பண்ணுனா பெண்களுக்கான சேஃப்டியும் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்துக்குள்ளேயே கேள்விக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால போக்குவரத்து கழகம் இம்மீடியட்டாக அதெல்லாம் தடுக்கணும். இந்த மாதிரி இரவு நேரத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய பெண்களுக்கு சேஃப்டியை நீங்கள் உறுதி பண்ணணும். அப்படின்னா இப்படி மது அருந்துறவங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே நிறைய சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தடுத்து அதுக்கான உறுதி பண்ணீங்க. நிறைய சிசிடிவி கேமராஸ் இருக்குது. இதை அவங்களால பார்க்க முடியும். இந்த மேலே தெரியும். இதெல்லாம் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. இதையும் உறுதிப்படுத்தணும். ஏன்னா பார்த்தாலே தெரியுது இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஓல்டு டைப்பு. அது உண்மையிலே உபயோகமான சரி, பட் இருந்தாலும் அதையும் பராமரிக்கணும். புதுசாக போட்டு பராமரிக்கணும். இப்போ இந்த மாதிரியான ஓல்ட் டைப் கேமராஸில் ஏதாவது க்ரைம் நடக்குது, போலீஸார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்கன்னா அதில் அந்த பர்சனை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஓல்ட் டைப் கேமராஸில் இதுவும் ஒரு சிக்கலாக தான் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து துறை கழகத்தில் வேலை பார்க்கக்கூடிய நிறைய இந்த ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், அதிகாரிகள் இவங்க எல்லாருமே இங்கே டெய்லியும் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட ரூம்ஸுமே ரொம்பவே மோசமாக தான் வந்திருக்கு. அவங்களுக்குமே ஒரு அசௌகரியம் ஏற்படுது. இந்த மாதிரி போக்குவரத்து துறையில் வேலை பார்க்குற பணியாளர்களுக்கும் நல்ல ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமையாக இருக்குது. அவங்களுக்கும் அந்த அசௌகரியம் எதுவுமே, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய, அவங்க ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, அவங்க உடைமைகளை வச்சுக்கக்கூடிய நல்ல ஒரு இடத்த பராமரித்து கொடுக்க வேண்டியது போக்குவரத்து துறையோட பொறுப்பாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த புதிய அரசாங்கம் இதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு கிளம்பக்கத்தை அவங்க கொண்டு வந்துட்டாங்க, பெருசாக பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பார்க்கணும். இதுக்கு நிறைய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளணும். இது முக்கியமான ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு. முன்னாடி கோயம்பேடு நிலையம் பிஸியாக இருந்தப்பவும் இப்போவும் எப்படி மாறி இருக்கிறதா பார்க்குறீங்க? முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னே, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே நல்லா பிக்கப்பாக இருந்தது. இப்போ ஆட்டோ லைனில் எல்லாமே போயிடுச்சு, எதுவுமே இல்லை. எல்லாம் பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக எல்லாம் பாத்ரூம் எதுவுமே கிடையாது. உள்ளே எல்லாமே நொறுங்கி, எதுவுமே கடை எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நல்லா இருந்தது. இப்போ கிளாம்பாக்கம் போகிறதுலேருந்து, கிளாம்பாக்கத்துலேருந்து இப்போ அங்கே எல்லாமே ஃபுல்லாக அங்கே மாறிச்சுன்றதுனால இங்கே எல்லாம் பெங்களூர் பஸ்ஸு இது மட்டும்தான் எங்கே நிற்கிது. ரொம்ப கம்மியாக தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப ரேரு பஸ் வரத்துக்கு. அதனால் இப்போ ஆட்டோ சவாரிங்களும் கிடையாது. ஃபஸ்ட்டு மாரி பயணிகளும் கம்மியாக தான் வராங்க. பயணிகளும் ரொம்ப கம்மியாக வராங்க. ஆட்டோ சவாரியும் கிடையாது இப்போ ஃபஸ்ட்டு மாரி. அந்த மாதிரி நாங்களே ரொம்ப சிரமத்துக்கு தான் படுறோம். உள்ள வேற என்னென்ன சிக்கல்கள்லாம் வந்திருக்கு? இந்த நிறைய திருடுகள் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகிக்கிட்டு. ஓ, இங்கே உள்ள நடக்கும். ஆமாம், இங்கே எல்லாமே நைட் டைமில் இப்போ யாரும் அந்தளவுக்கு உள்ளே பாதுகாப்பு இல்லை, போலீஸ் பாதுகாப்பு அந்தளவுக்கு இல்லை. அதனால் திருட்டுங்கள்லாம் நிறைய போகுது. இப்போ ஃபஸ்ட்டு மாரி கிடையாது. தூங்கி நிற்கிறவங்க பாக்கெட்டில் ஃபோன் எடுக்கிறது, காசு எடுக்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஆமாம். நீங்கள் முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது கோயம்பேடு பேருந்து? முன்ன நல்லதாக இருந்தது, இப்போ ரொம்ப அநியாயமாக இருக்குது. என்னென்ன? அதான் குடி அடிக்கிறதுக்கு, அடிச்சுக்கிறது, கொள்வது, திருடுறது, ரொம்ப அநியாயம் பண்ணுறது. வயசானவங்க பாவம் முடியாமல் கடத்து படுக்கிறாங்கோ, பிள்ளைங்களை பார்க்க மாட்டேன்ட்டு ஒன்றா நடக்குது.
என்ன பண்ணுறது ஒன்றும். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே கடை போட்டிருக்கீங்க? 13 வருஷமா நம்ம ஓனர். இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்பேடு ரொம்ப அந்த பீக்காக எல்லா பஸ்ஸுமே இருந்த சமயத்தில் அப்போக்கும் இப்போக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஒன்றும் இல்லை சார், வியாபாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வர பயணிகளே கம்மியாயிட்டாங்க. வர பயணிகளுக்கு சுத்தமாக இல்லை. இப்போ உள்ள பராமரிப்பு அந்த கட்டிடங்கள்லாம் ரொம்பவே பழசாகி இருக்கிறத பார்க்க வந்து முடியுது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை, இந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே போயினோடனே கொஞ்சம் யாரும் பராமரிக்கிறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. யாருமே வந்து பெருசாக க்ளீன் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவ்வளோவா மெயினாக பண்ணுறது நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி வந்து பண்ண ஒரு சில பிளாட்ஃபார்ம்லாம் பண்ணி 1-2 வண்டி பண்ணி அப்படியே இது பண்ணிடுறாங்க. சரிண்ணா. இப்போ வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்குது இப்போ இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில்? இரவு நேரங்களில் கொஞ்சம் இல்லீகலாக வெளியாலாம் வந்து தங்குறதுக்கு நல்லா வசதியாக இருக்குது. ஓ, அந்த மாதிரிலாம் இப்போ நடக்குது. காவல்துறையினர் இரவு நேரத்தெல்லாம் வருவாங்க. அவங்க ஃபுல் ரவுண்ட்ஸ்லேயே தான் இருக்கிறாங்க. ஓகே, உள்ளேலாம் வருவாங்க. உள்ளெல்லாம் வருவாங்க. இந்த நைட்டெல்லாம் மின் விளக்குகள்லாம் ப்ராப்பராக எரியுதா இங்கே? எரியுது. அதான் இங்கே மாதிரி அவ்வளோவா இருக்காது வெளிச்சம், கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது. சரிண்ணா. ஸோ இந்த சீட்டெல்லாம் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, எவ்வளவு ரஸ்டிக் ஆகி எவ்வளவு மோசமான நிலையில் அந்த இரும்பெல்லாம் வந்து பேர்ந்து வந்திருக்கிறத உங்களால் பார்க்க வந்து முடியுது. ஃபுல்லாகவே வந்து எல்லாம் வந்துருச்சு, சும்மா கை வச்சாலே வந்து கீறி வந்து விட்டுரும். இதுக்கான பராமரிப்புகள் எதுவுமே முறையாக இத்தனை வருட காலகட்டத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்றது தான் பார்க்க வந்து முடியுது. இந்த 35 வருட பழமையான இந்த கட்டிடத்தை ஒரு தடவை கூட ரெனோவேட்டே வந்து பண்ணலை. இப்போது இந்த பெஞ்சு நீங்கள் போட்டிருக்கிறது ஸ்டைலு, இந்த படிக்கட்டுகள், ஏன் இந்த பாக்ஸ் மாதிரிலாம் கட்டியிருப்பாங்க வந்து பார்த்தீங்களா? ஏன் இதையே வந்து விடுங்களேன். இந்த படிக்கட்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரியும். இதெல்லாம் இவங்க கட்டுனப்போ 30 வருடத்துக்கு முன்னாடி கட்டுனப்போ எப்படி இருந்ததோ அப்படியே தான் வந்து இன்னுமே வந்து இருக்குது. நிறைய செவுறுகள் வந்து பழமையாகி நிறைய துருப்பிடிச்சி நிறைய தூசியாகி இப்போ நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து பார்க்கலாம். அந்த கண்ணாடியிலேருந்து இருக்கக்கூடிய எல்லா உடைமைகளும் பயங்கரமாக ரஸ்டிக்காகி பழசாகி பாழடைஞ்சு போகிறத பார்க்க வந்து முடியுது. ஸோ கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது ஓகே தான். இன்றைக்கி மக்கள் அதுக்கும் அடாப்ட் ஆகிட்டாங்க, எல்லோரும் போக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் பொறுத்த வரைக்கும் இந்த பில்டிங்ஸ் எல்லாமே பாழடைஞ்சு போயிட்டே தான் வந்து இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் வந்து இடிஞ்சு விழக்கூடிய வாய்ப்புகளும் கூட வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் சுத்தமாக இதுக்கான ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம், ஏதாவது வந்து பண்ணலாம். ஏன்னா பஸ்கள் இங்கே இருக்க தான் வந்து செய்யுது. இங்கே அனுதினமும் மக்களும் வந்துட்டு ஒரு சில ஊர்களுக்கு ஏறிட்டு தான் வந்திருக்காங்க. பட் இது கேட்பாரே வந்து இல்லாமல் ஆட்கள் மட்டும் பணியாற்றவங்க அவங்களோட வேலையை சிறப்பாக தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க போக்குவரத்து கழகம் பொறுத்த வரைக்கும் இங்கே கோயம்பேடு பேருந்து நிலையத்தில். ஆனால் அவங்களுக்கும் வந்து சிரமமாக தான் வந்துருக்கு. இந்த மாதிரி இந்த பில்டிங் எல்லாமே பாழடைஞ்சு டஸ்ட்டாக ஒரே தூசாக தான் வந்துருக்கு திரும்புகிற இடம் எல்லாமே. அதுக்கப்புறமா நிறைய இடிபாடுகளையும் நீங்கள் பார்க்க வந்து முடியுது. எல்லா இடங்களும் இடிபாடு ஆகிறது, விரிசல் விடுறதை இங்கே பார்க்க வந்து முடியுது. ஸோ இத்தனை வருட காலம் இதுக்கான ஒரு பழமையான ஒரு வரலாறும் வந்திருக்கு இந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு. ஒரு டைமில் ரொம்பவே பீக்காக இருந்த ஒரு பேருந்து நிலையம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி பேருந்துகள் கம்மியாக வந்து இயக்கப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கட்டிடம் எதுவுமே வந்து கேட்பார் இல்லாமல் ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சாதனங்கள், அங்கே மேலே ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யாரோ உடச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து அரசாங்கத்தோட ஒரு செலவாக தான் வந்திருக்கு. பட் அது இன்றைக்கி பாழாக வந்து போயிருக்கு. இதையுமே வந்து யாருமே கவனிக்காமல் தான் வந்திருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகம் இதெல்லாம் வந்து கவனத்தில் வந்து எடுத்துக்கணும். இதெல்லாம் கவனத்தில் வந்து எடுத்துக்கிட்டு இப்படி முறையற்று இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் புதுமைப்படுத்தி ரெனோவேஷன் ஒர்க் பண்ணி இங்கே வரக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு, இங்கேருந்து பஸ் ஏறக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி வந்து கொடுக்கலாம். பாதி பஸ்ஸஸ் இங்கேருந்தும் நீங்கள் பிரித்து வந்து விடலாம் ஃபெஸ்டிவல் டைம் இது எல்லாத்துக்குமே. ஏன்னா அதுவுமே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து அப்படியே கேமரா பக்கத்தில் வந்து வாங்க. இது ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். பட் அது எந்த அளவுக்கு மோசமாக இப்போ வந்து ஏற்பட்டு வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்க வந்து முடியுது. இது எல்லாமே கேட்பாரிட்டு தான் வந்து போயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வீண் செலவாக பார்க்க வந்து படுது. அப்புறம் ஏன் கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டுறப்ப இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாகலாம் அப்போ வந்து திறந்தாங்க, அவ்வளோ விஷயங்கள் வந்து சொன்னாங்க. பட் இது எல்லாமே வந்து இன்றைக்கி கேட்பார் இல்லாமல் இந்த காசுக்கான அர்த்தமெல்லாம் வேஸ்ட்டாக வெறும் ஏக்கர் கணக்கில் இடத்த வந்து பரப்புறதுக்கு மட்டும்தான் கோயம்பேடு பேருந்து நிலையம் கட்டப்பட்டிருக்கா? 35 வருட பழமை மிக்க ஒரு கட்டடம் இப்படி மொத்தமாக வந்து சீரற்று வந்து போயிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி மக்களுக்கு மத்தியில் எழதான் வந்து செய்யுது. இது தருமபுரி ஒசூரெல்லாம் பஸ்ஸுகள் பேருந்துகள் போகக்கூடிய ஒரு ஏரியா.
கீழம்பாக்கத்துலேயும் இதுக்கான பஸ்ஸஸ் வந்து இருக்கும். பட் ஒரு சில பஸ் இங்கேயும் வந்து இயங்க வந்து படுது. இந்த பிளாட்ஃபார்மாக வந்து இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போகக்கூடிய பஸ்ஸஸ்லாம் வந்து இயங்கும். இங்கே குறிப்பிட்டு ஏறக்கூடிய பயணிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மின் விளக்குகளே வந்து எரியாதான், டியூப்லைட்ஸே வந்து எரியாதான். இரவு நேரத்தில் ஏதோ மயானம் மாதிரி இந்த பெங்களூர் பேருந்து ஏறக்கூடிய பஸ்ஸுகளும், இந்த ஒசூருக்கான பேருந்துகள் நிற்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மும் மயானம் மாதிரி இரவு நேரத்தில் காட்சியளிக்கும். அது வந்து பஸ் ஏறுறப்ப எங்களுக்கு ரொம்ப பீதியை வந்து கொடுக்கும் அப்படின்லாம் ஒரு சில பயணிகள் இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணதை பார்க்க வந்து முடியுது. இப்படி ஏக்கர் கணக்கில் இவ்வளோ பெரிய ஒரு இடத்த இப்படி கொஞ்சம் சீரமைச்சு மக்களுக்கு ஆண்டி கொடுத்தா பிரயோஜனம் உள்ளதாக வந்து இருக்கும். புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கவர்மெண்ட்டுக்காக கிட்டையாவது நம்ம இந்த கோரிக்கையை வந்து வைக்கலாம். இந்த போக்குவரத்து துறை அமைச்சர் இப்போ இருக்கிறவர் இதை கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மாற்றி இவ்வளவு மக்களோட பணம் வந்து வேஸ்ட் ஆகுறத வந்து எதுக்கு? ஸோ இந்த இடங்கள் எல்லாத்தையுமே இன்னுமே மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக வந்து மாற்றுறதுக்கான ஒரு வழிவகை வந்து பண்ணலாம். எவ்வளோ பெரிய அரசாங்க சொத்து ஒரு அந்த காலத்தில் இருந்துச்சுப்பா கோயம்பேடு பேருந்து நிலையம் அப்படின்ற இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பிரயோஜனம் உள்ள ஒரு வகையில் இதுக்கு ஒரு செலவு வந்து பண்ணி இதை மக்களுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு வகையில் வந்து அமைஞ்சால் நல்லா வந்து இருக்கும்.